வடை வடை மாஸ்டர்லாம் வடை கலக்கிறது நீ பார்த்துருக்கியா? பார்த்தது அதான் கை உள்ள வரைக்கும் போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி எடுத்து அப்படியே அவரோட டிஎன்ஏ உள்ள இறக்குவாப்புல மாவுக்குள்ள. வடை மாஸ்டர் அதாவது இந்த வடை போடுற மாஸ்டர் மாறிட்டாங்க டீ கடையில். சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் டிஎன்ஏ மாறி இருக்குல்ல அப்படின்னு. அதான் அந்த டிஎன்ஏ இறக்கணும் வடை மாவுக்குள்ள. நீ வந்து இப்படி இப்படி கலக்கூடாது, இங்கே கலந்துன்னு வச்சுக்கோங்க. அப்படி அப்படி போனால் உன் டிஎன்ஏல இறங்கும். இதுக்கு மேலே வெளியில் வடை கேப்ப. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் டு ஹெச்பி பார்வை. திஸ் இஸ் ஹரிதர்ஷனா. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான், மோர் குழம்பு. ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட காய்கறி எதுவுமே இல்லை, வெறும் தயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை சோத்தில் போட்டு எவன்டா சாப்பிட்றதுன்னு யோசிச்சா இது வேணால் பண்ணலாம். அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புவோம். ஸோ அதனால் இந்த சிம்பிளாக இன்றைக்கி முடிச்சுப்போம், வச்சு நிறையா பண்ணி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சிம்பிளாக சட்டெல்லாம் சாப்பிடுவோம். ஏன்னா ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு. ஸோ மோர் குழம்பு வந்து செய்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் தோரம் பருப்பும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்காக ஊற வைக்க போகிறேன். இது மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இதோட வாசனை தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே லைட்டாக நான் ஊற வச்சுருவேன். ஸோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ தனியா இந்த ஒரு சின்ன சென்டிமெண்ட் உண்டு. ஸோ 3 பொருளாக வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா 4வது பொருளாக ஜீரகம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு இதை நான் ஊற வச்சுட்டேன்னா முடிஞ்சது. அடுத்தது தேங்காய் போட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். இது கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும், ஒரு திக்கு அந்த பேஸ்ட் கிடைக்கும். அது நம்ம மோர் குழம்புல போடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோம். ஸோ அதனால் அதில் வந்து பூண்டு வெங்காயம் எதுவுமே போட மாட்டேன், சும்மா ப்ளைனாக தான் பண்ணுறோம். அரிசி அந்த இதெல்லாம் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா 3, காஞ்ச மிளகா 3, நான் குண்டு மிளகா போட்டிருக்கேன். அப்புறமா தேங்காய் பாதி தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா கொஞ்சம் தான் பண்ணுறோம். இது நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி இது அப்படியே இதாகும். பச்சை மிளகா மட்டும் நம்ம அப்படியே போட்டு அரைக்கிறதுனால கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அரிசி, தோரம்பருப்பு, தேங்காய், 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிட்டேன். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த லைட்டு இது வருது, அந்த மோர் குழம்பு கலரு. தயிரை வந்து மோராக்கணும் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு, பெருங்காயம் அதில் போட்டு அப்படியே கொதிக்க விட்டுற போகிறேன். ஸோ தாளிப்பு லாஸ்ட்டாக போட போகிறேன், ஏன்னா எங்கிட்ட வடை மாவு இருக்குது. ஸோ அதில் வந்து போண்டாவாக குட்டி குட்டி போண்டாவாக போட்டு அதில் போட்டு மோர் குழம்புல வந்து வடை போட்டு பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இதுதான் பிளான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ தயிர் நல்லா இங்கே இது பண்ணியாச்சு, கெட்டி தயிராக இருக்குது. ஹோப் யூ கேன் சி, நல்லா கெட்டி தயிர். 5 போதும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இதிலேயே இருக்கிற அந்த தயிரில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லம்சமாக இல்லாமல் இருக்கணும், அதுதான் மெயின். இப்போ தண்ணி ஊற்றி இதில் பெருங்காயம், உப்பு இதை போட்டு மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். ஓகே, நல்லா லம்சம் இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ இதுலேயே உப்பு பெருங்காயமும் போட்டுடலாம். அப்புறமா மஞ்சப்பொடி, கடைசியாக தண்ணி கூட இது பண்ணிக்கலாம். அது எப்படியானா பண்ணலாம், தண்ணி ஊற்றிட்டும் பண்ணலாம், ஊற்றிக்கிட்டும் படுக்கலாம், படுத்துக்கிட்டும் போட்டுக்கலாம். போடுங்க தாராளமாக போடுங்க. இன்னும் 1 ஸ்பூன் போடலாம். எனக்கு வந்து ஒரு அளவு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் மினிமமாக போடணும். இது இப்போ தான் 1 ஸ்பூனே வருது. நல்லா குமாச்சா எடுங்க. 2 ஸ்பூன் தைரியமாக போடுங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ எடுங்க அந்த பெருங்காயத்தை வந்து நல்லா சும்மா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி இதுதான். ஃபஸ்ட்டு இதுதான் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோர் குழம்பு. எனக்கு எங்கள் பெரியம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மோர் குழம்பு ஃபேன்ஸ் நாங்கள்லாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போடுங்க, கலர் வேணா போடுங்க கொஞ்சம். போதும். ஸோ இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த அரைச்சி விழுது போடும்போது கொஞ்சம் திக்காக ஆகிடும். லைட்டாக கொதிக்க வைக்கணும். ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம். நாங்கள் இன்றைக்கே சோழி முடிஞ்சிருமோ? வேணாம்ப்பா, எதுக்கு இப்படி? ஏன் ஒரு ஆங்கிள் எடுப்போம்.
தெரிஞ்சது டக்குன்னு அதே தான். ஸோ கலந்தாச்சு. இது வந்து கரைச்சும் ஏற்றலாம், ஏற்றியும் கரைக்கலாம். விழுதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். நான் இப்படியும் பண்ணியிருக்கேன், நல்லா தான் வந்திருக்கு. அது ஆட் பண்ணிட்டு அதுதான். ஸோ அப்படி விழுது ஆட் பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டு. நமக்கு இப்போ என்ன தண்ணி வேணும், என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சிடும். பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் பச்சையாகவே அந்த வாசனை வந்து விட்டது. என்னன்னா கடைசியாக தாளிக்கிறது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும், அப்போ தான் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஜலத்தை சேர்த்துருங்கோ. ஸோ மெயினாக லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் போதும். ஆமாம். இப்போ என்னன்னா கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இல்லை, நான் அதுலேயே போட்டு அரைச்சிட்டேன். லாஸ்ட்டாக போட்டால் அல்டிமேட்டாக இருக்கும். பட்டு நம்ம கிளம்புற காரணத்தினால் எதுவும் வாங்கலை, வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும்ன்ட்டு. ஸோ அதனால் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இல்லை. மக்களே நீங்கள் மறக்காமல் கொத்தமல்லியை போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போவே ஆல்மோஸ்ட் திக்காக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த குண்டான்லேயே தான் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டோமா? ஏத்து. ஓகே. ஆஹா, காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. உங்களுக்கு காரம் இருந்தால் பிடிக்குமா? அதான் சொன்னல, பச்சை மிளகா பச்சையாக போட்டால், வதக்காமல் போட்டால் இந்த காரம் வரதான் செய்யும். ஓகே ஓகே. ஆக்சுவலி இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஏன்னா மோர் குழம்பே கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு காரம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனாலும் காரம் கொஞ்சம் கூட போயிடுச்சு. தண்ணியை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். நான் இதுக்காக ஸ்டூடியோ கட்டி சவுண்ட் ப்ரூஃபிங்லாம் பண்ணி தான் சமைக்கணும் போல இருக்கு. ஓகே. ஸோ கொஞ்சம் காரம் இருக்கிற காரத்தினால் நெய் இதில் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது சட்டில் ஆயிரும். இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போகிறேன். வடை போட்டு. ஓகே ஓகே. ஆமாம், அந்த வடை மாவை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை போட்டு, அதாவது வடையாக போட்டால் காணாது, ஏன்னா கொஞ்சம் தானே பண்ணுறோம். போண்டா மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி, ஒன்றுமே இல்லை. தாளிச்சு இறங்கினா முடிஞ்சு. அவ்வளோதான். மேலே ஓவர். வீடியோல தெரியாது அப்படிங்கிறத காரணத்துக்காக இப்படிலாம் சொல்லப்பட்டது. டைம் இருக்கு, அப்படியே சாப்பிடலாம், பச்சையா இருக்கும். நடிக்க சொன்னா நடிங்க, ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. டக்குன்னு ரெடி ஆகிடுச்சா? எங்கே ரெடி ஆகிடுச்சா? பாத்திரம் இப்போ தான் சுடுது. இதில் வந்து நான் வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் போட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆயில், எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் போட்டுட்டு அதிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இதை கரைச்சதை ஒரு பாத்திரத்துலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அதுலேயே ஃபஸ்ட்டு தாளிச்சிருவேன். தாளிச்சுட்டு கூட இதை போடுவேன். கடைசியாக தாளிக்க மாட்டேன். கடைசியாக வந்து பச்சையாக தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி இறக்குவேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே வெங்காயம் பூண்டு எதுவுமே போடாமல், காய்கறி எதுவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே இது பண்ணிவிட்டு கடைசியாக தாளிக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. அது வந்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட விட்டு தாளிச்சிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, கொதி வரட்டும். வேலை ஓவர். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். நாங்கள் பேசின டியூரேஷன் தான் அதிகமாக இருக்கும், ஆகிற டியூரேஷன் ரொம்ப கம்மி. ப்ளஸ் சின்ன பவுல் தானே, டக்குன்னு ஆகிடும். ஓகே. ஸோ கொதி வந்து விட்டது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் கொதி வந்தாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. தாளிப்பு போட வேண்டியதான். கோகனட் ஆயில்னு போட்டிருக்கு. எவ்வளோ தூரம் ஒரிஜினல்னு நமக்கு தெரில. நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றுவேன் தேங்காய் எண்ணெய், நல்லாயிருக்கும். ஸோ இது டக்குன்னு ஹீட் ஆயிரும். ஆமாம்மா, சிம்மு தான். சின்னது. இதில் 2 மிளகை சேர்ப்பேன், அது எனக்கு பிடிக்கும். அடுத்தது ஜீரகம். அவ்வளோதான். வேறு கொஞ்சம் பேருக்கு அவ்வளோதான். கடுகு. ஓகே. மிளகு யாரும் போட மாட்டாங்க. நாமளும் மோர் குழம்புல மிளகு போட்டிருக்கேன். சும்மா எனக்கு அந்த மிளகு ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால உங்களுக்கு வேணாட்டி அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக இது பண்ணுறது தான். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி, முடிஞ்சிச்சு. ஓசை அடங்கி விட்டது. சேர்த்துருவோம். ஓகே, அந்த சத்தம். எஸ், ஐ லவ்ட் இட்.
அருமையான ஒரு மோர் குழம்பு தயார். ஈஸி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. மிளகு மட்டும் வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு பிடிக்கும்னு போட்டிருக்கேனே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஸ்ட்ரைட்டாக திட்டுறாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து திட்டுங்க. வாட்ஸ்அப் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று சொல்லுங்கள். பாதில் மட்டும் அமைதியாக இருக்காதீங்க. நான் இதில் மிளகு போட்டிருக்கேன் இன்றைக்கி. நம்ம ஒரு கிறுக்குத்தனம் பண்ணுவோம், நல்லா தான் இருக்குன்ட்டு பண்ணுவோம். ஓகே, இங்கே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை குதிக்குது, அவசரப்பட்டு டேஸ்ட்டு கொடுக்குறேன்ட்டு கொடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எதுக்குமே இன்னைக்கு டேஸ்ட்டு பார்ப்பேன். அப்பா டேஸ்ட்டு தெரியாது. இந்த நொடியிலிருந்து ரொம்ப ஏமாற்றணும். ஊதக்கூடாது, ஊதினா தெரிக்குது இல்லை. ஓகேல அக்கா நம்ம அந்த செஃப் மாதிரி இங்கே வச்சுக்கணும். ஸ்பூன் எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வச்சிடணும். இங்கே கொஞ்சம் இந்த தாளிப்புக்கு கருவேப்பிலை கொத்தம் அப்படியே பேக்கெட் வெங்காயம் தான் இங்கே கரை கரை கரை. அந்த மாதிரி ஒரு செஃப் கோட் ரெடி பண்ணணும். கஷ்டமாக இருக்கு. போகிறதே அங்கே போய் எடுத்துட்டேன். அப்படியே பேக்கெட்டில் இங்கே அஞ்சரை பெட்டி மாதிரி இங்கே வச்சிடணும். பவுச் பவுச்சா ஜீரகம், மிளகு, சோம்பு அப்படி வச்சுட்டா டப் 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 டப்னு போட்டு டாபார்னு பண்ணிடலாம். ஒரு நடமாடும் கிச்சன், நடமாடும் அஞ்சரை பெட்டி. ஆமாம். இப்போ இதுக்கு வேணும் உப்பு. உப்பு தானே தோ இப்போ வருது ஒரு உப்பு. பரவாயில்ல, ஏன்னா நீ பாதி மிக்ஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா அதுதான் வேணும், அதுதான் வேணும். இதில் வந்து கொஞ்சம் போண்டாவாகவும் பேலன்ஸு வடையாகவும் போட்டு போண்டாவை குழம்புல போட்டுடலாம். ஓகே, வடை மாஸ்டராக மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது. எங்கே அந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஆன் தி வே. வடை மாஸ்டரில் வடை கலக்கிறது பார்க்குறதா? பார்த்தது நல்லது தான். அவன் வந்து அப்படியே நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். ஓகே, நம்ம தான் சாப்பிட்றோம், நமக்கு எந்த இதுவும் பிரச்சனை இல்லை, க்ளீனினஸாக. அந்த வடை மாவு இப்படி இருக்கும். இப்படி இது வரைக்கும் பண்ணால் பரவாயில்ல. இழுத்து அதான் கை உள்ள வரைக்கும் போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி எடுத்து அப்படியே அவரோட டிஎன்ஏ உள்ளே இறக்குவாப்பில் மாவுக்குள்ள. வடை மாஸ்டர் அதாவது இந்த வடை போடுற மாஸ்டர் மாறிட்டாங்க டீ கடையில். சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். டிஎன்ஏ மாறி இருக்குல்ல. டிஎன்ஏ மாறுறதுனால இது அந்த மாஸ்டர் போட்டது இல்லையே, எங்கே வேற யாரும் போட்டிருக்காங்க. ஆமாயா கண்டுபிடிச்சிட்டாயா, ஆமாம் அப்படின்னு. அதான் அந்த டிஎன்ஏ இறக்கணும் வடை மாவுக்குள்ள. நீ வந்து இப்படி இப்படி கலக்கூடாது. இங்கே கலந்துச்சுக்கோங்க, அப்படி அப்படி போனால் உன் டிஎன்ஏல இறங்கும். இதுக்கு மேலே வெளியில் வடை கேப்ப அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எல்லாம் எண்ணெயில் போட்டோன்னே டிஎன்ஏ தான் செத்துரும். மைக்ரோ பாக்டீரியாஸ் அந்த கர்மம் என்னமோ சொல்லுவாங்களே அதெல்லாம் செத்துரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடப்பா இப்போ வேற பேசினேன். அடுப்பை பற்ற வைக்கலையா நான்? அது காய்கறி காப்பில் தானே கண்டென்ட் பேசணும். சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். 10 நிமிஷம் பேசினா ஆல்ரெடி பார்க்க மாட்டேன்றாங்க. இன்னும் 10 நிமிஷம் பேசினா இல்லை இல்லை, நம்ம சமைக்கிறது யாரும் பார்க்கறது இல்லை, நம்ம பேசுறது தானே பார்க்குறாங்க. ஸோ யூ கண்டினியூ. இது ஏன் கண்டினியூ, அது ஓன் கண்டினியூ. ஐயோ கண்டென்ட் மறந்துடுச்சு. இதுக்காக வெயிட் பண்ணி நீ வெயிட் வர வரையும் வெயிட் பண்ண. நான் வடம் போடுற கதை சொல்லலான்ட்டு அது அவங்க அவங்க வடை மாஸ்டர்ஸும் சரி நீட்டாக இருப்பாங்க. கரெக்டாக க்ளீன் பண்ணி ஒழுங்காக தான் இருந்தாலும் பார்க்க மாதிரி மாஸ்டரோட டீம் இறக்குறாப்லையே. அதனால அந்த டேஸ்ட் வந்து போய் மாஸ்டர் மாதிரி தான் கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் நல்லா இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ஒரு டீ கடையில் வந்து மோர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பிஹாரி பையன் போடுவான். அவன்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுற நீ இவ்வளோ சூப்பராக மோர் போடுற அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ மோரில் போடுவீங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட் மோரில் போடுவீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு பெருங்காயம், கொத்தமல்லி போடுவேன், பச்சை மிளகா போடுவேன், நான் 8லேருந்து 9 பொருள் போடுவேன் அப்படின்ட்டு அவங்க என்னென்னமோ சொல்கிறான். என்னடா போடுற இதுலலாம் அவன் எல்லாம் 5 பெட்டியில் எல்லாத்தையும் சொல்கிறான். ஜீரகம், ஆமாம், மெயினாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஜீரகம், அப்புறமா வந்து மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து இஞ்சி, ஓகேவா,
அவன் குக்கும்பர் போடல 6 வந்துருச்சா, மாங்காய் 7, இன்னும் 2 3 என்னமோ சொல்றான். அது நமக்கு அது அந்த நார்த் இந்தியன் இதெல்லாம் பொடிலாம் அந்த தானே மேங்கோ பொடி ஒன்று ஆம்ச்சூர் பவுடரா, அது எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 15 ரூபா பரவாயில்ல, இந்த அப்படி போடனா 3 கப் வாங்கி சாப்பிட்டேன். அவட கேட்ட ரெசிபி சொல்கிறாங்க, என்னடா பண்ணுறேன் நீ போட்டால் தான் இந்த டேஸ்ட் வருது. நானும் நிறைய இடத்துல குடிச்சிருக்கேன், நம்ம பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். அதுதான் நான் இந்த மாதிரி 7 8 போடுவேன் அப்படின்னு ஒன்று தான் நினச்சேன். இவ்வளோ போட்டு இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு. அது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருப்போம். இப்போ மோர் ஒரு குண்டா ரெடி தீந்துடும், பாக்ஸ் எடுப்பான், மோரை எடுத்து கலக்குவான். பேக்கெட் மோர் தான் இத்தனைக்கு யூஸ் பண்ணுவாங்க. எடுத்து யூஸ் பண்ணி டக்குனு வச்சு கலந்துகிட்டே ரொம்ப நேரம் பீட் பண்ணிட்டே இருப்பான். கடற்கரை பீட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் தீந்துடும். நல்லா இருக்கும். இப்போ அந்த பையனும் இல்லை அந்த கடையில், இப்போ மோரும் இல்லை. மோர் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கும். அதுதான் நான் அங்கே இந்த மாதிரி யாரையாவது பார்த்து கேட்டு தான் தெரிஞ்சுமே, ஓஹோ இப்படிலாம் பண்ணலாமா மோரை அப்படின்ட்டு. ஒரு நாள் நைட் பண்ணல, ஏன்னா கடற்கரை கண்டதையும் போட்டு மிக்சியில் அடிச்சு பண்ண மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவோன்ட்டு தான். ஓகே, இதுதான் இந்த வடையோட பதம். இதுதான் அது உருட்டின கையில் ஒட்டலை பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, பங்கு மாதிரி கேட்ச் பண்ணலாம். இந்த பதத்தை கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் ரொம்ப போராடி. ஆனால் இதில் அரிசி மாவு சேர்க்கல, இது வெறும் உளுந்து தான். ஆனால் 1.5 மணி நேரம் கிரைண்டரில் போட்டால் தான் அது வரும். போட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக போடுங்க, ஸ்ட்ரைட்டாக போடுங்க, தைரியமாக போடுங்க, பொய்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ தான் ஊறும். இதுக்கு மேலே இடம் இல்லை, மோர் குழம்புல இடம் இல்லை. இல்லாட்டி இல்லைங்க, என் டிஎன்ஏ இறக்குறேன், டிஎன்ஏ பீஸை இறக்குறேன். இப்போ என்னால் அவ்வளோ போக முடியும். என் டிஎன்ஏ பீஸ் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். போஸ்டர் லக்கி வின்னர், அதில் மட்டும் மிளகு வெளில தெரியும். ஆமாம், அது என் டிஎன்ஏ தெரியறதுக்கு அடையாளத்துக்காக வச்சுருக்கேன். ஆமாம், வெளிச்சு போட்டிருக்கேன். இன்னும் இறக்கட்டா டிஎன்ஏ கொஞ்சம் இல்லை போதும். ஆல்ரெடி அவங்க டிஎன்ஏ கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கு. ஆமாம், இது ஆக்சுவலி அவங்க கட் பண்ண உடனே சொல்லிட்டாங்க, மனசு கேட்காம ஃப்ளோவில் கண்டினியூட்டி எடுத்து இந்த டைலாக் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அவசரப்பட்டு கட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, டைலாக் நல்லா இருந்தால் 1 மோர் போகலாம். வடை போட்ட மோர் குழம்பு. நான் இப்போ என்ன, நான் எட்டி நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன் டாப் ஆங்கிளுக்காக. ஆமாம், இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ரோஸ்டானது எடுத்துடலாம், கோல்டன் ப்ரௌன் அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போடுங்க. யாவனா ஏதாவது யூடியூப்பில் சொல்லட்டுமே, அதோட டேஸ்ட் உனக்கு தெரியுமாடா, இதோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு அப்படின்னு கேட்பேன். நான் லட்டில் வச்சேன்னு நினச்சேன் தாஸ் அப்படின்ற மாதிரி, நான் போட்டலில் வச்சேன்டா அப்படின்ற மாதிரி. என்கேஜ்மெண்ட் ஆனோடனே இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ நோவர்த்தி இதுதானே, இதை பாருங்க மலைக்கு மேலே தெரியுது. ஓ, இந்த டிஎன்ஏ வெளில வந்துருச்சா? ஐயோ எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. அதனால சொன்னீங்க லக்கி வின்னர் யாருன்னு பார்ப்போம். ஆமாம், ஓகே சூப்பர். வடை எடுத்து நல்லா இது சூடோடு அப்படியே போட்டால் ஊறிடும். ஞாபகம் இருக்கா, ரசப்பட ஒரு தடவை போட்டால் ஞாபகம் இருக்கா? அதே கான்செப்ட் தான். அது ஆறிடுச்சுன்னா அது இறங்காது எசன்ஸு. இப்போ இதை போட்டு சூட்டோட போடுங்க, சூப்பராக ஊறி அப்படியே அதே மோரோட கரைஞ்சிருச்சுன்னா கூட பெட்டர். ஸோ மோர் குழம்பு வித் போண்டா ரெடி. இந்த பக்கம் வடை. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மோர் குழம்பு போண்டா ஃபியூஷன் பண்ணி வடை மோர் குழம்பு இல்லை மோர் குழம்பு வடை, மோர் வடா, வடா மோர், குபீம் கபாப் அந்த மாதிரி. சாட் ஜிபிடியோட தம்ப்நெயில் அளப்புறது தான் அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கிட்ட கொடுத்து அதை பார்த்து ஒரு பேர் வச்சுக்கோம். இன்றைக்கின்னு பார்த்து நான் போட்டுற டிஷர்ட் பார்த்தியா, ஃபாலோ பண்ணுங்க, அன்ஃபாலோலாம் பண்ணிடாதீங்க. நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் எங்களுக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், சப்ஸ்கிரைபர்ஸு. அதை தாண்டி லைக்ஸு கமெண்ட்ஸ் வேணா சொல்லுங்கள். இப்போ 4 பேர் கமெண்ட்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு சீரியஸ்லி, எங்களுக்கு ரொம்ப என்துவா இருக்கு. அவன் தெரிஞ்ச ஒரு அண்ணா மட்டன் பிரியாணி பண்ணடா, இது மட்டன் பிரியாணியா இதை பார்ப்பீங்கல்ல. ஆனால் அங்கேயே கமெண்ட் பண்ணேன், அவர் அப்பா பண்ண தக்காளி சாதம் வேற லெவல். அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு ட்ரெயின் ஜர்னியில் வாங்கினேன் பிரியாணி நல்லா இல்லை. இப்படியே மூஞ்சி பார்த்துக்கிட்டோம், எதுக்கடா இது 70 ரூபா கொடுத்து வாங்கினேன். அப்புறம் தக்காளி சாதம் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாரு, செம்மையாக இருந்தது. அது பிரியாணி மாதிரி இருந்தது. ஸோ
ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங். என்ன காஞ்சிருச்சு பேசிக்கிட்டே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். மேலும் மேலும் உங்களோட விஷஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம், ஸோ லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. இப்போ நான் வந்து வடை போடுறேன். இன்னும் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்ணும். குட்டி தூங்கும்போது தான் இந்த பிள்ளைலாம் என்னால் பார்க்க முடியும். ஸோ ஓகே, அதனால் மீண்டும் சந்திப்போம். இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நாங்கள் நிறையா தடவை பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு டேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் தேவையில்லை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ட்ரெடிஷ்னலான விஷயம் வேறு. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளி காப்பி ரைட். ஆடி வெள்ளிக்கிழமை. ஸோ நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக அடுத்த வாரம் நாங்கள் வீடியோ பண்ணுவோமான்னு தெரில. ஏன்னா ஸ்பீக்கர் கட்டிடுவாங்க. அப்போ உங்கள் பேக்ரவுண்டில் வந்து எல்லாமே காப்பி ரைட் ஸ்ட்ரைக் தான். இல்லாட்டி நைட்டு 1 மணிக்கு போங்க. குட்டு டைமிங்கை சொல்லிட்டேனா? ஓகே. நீங்கள் இவ்வளோ பதட்டமாக இருக்கு. இல்லை, 1 மணிக்கு பொங்கல் சாப்பிட்டோன்றதுலாம் அது தெரிஞ்சிருக்கோம். மற்றபடி கீப் ஆன் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, ஃபேமிலிக்கு அனுப்புங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கும் சொல்லிக் கொடுங்க. நான்லாம் வந்து இது ஜாலியாக தான் பண்ணுறோம். அதனால் வந்து எதுவும் இது இல்லை, தெரிஞ்சுப்போம். என்ன இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன்? எனக்கு இதெல்லாம் யாருமே சொல்லி தெரியல. ஹேர் ஃபன் டேக் பண்ணலாம். சரி, ஓகே, டேக்காகவே ஃபன்னாக வச்சுக்கோங்க. ரியலி நைஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரம் ஹரிபிரசன்னா அண்ட் ஜனனி. ஓகே, பபாய். See you in another vlog. Sorry, another vlog. மட்டும் தனியாக சொல்லலை.